நெல்லை மேயரின் அதிரடி சைக்கிள் ஆய்வு. டவுன் மார்க்கெட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி நிகழ்ச்சி. திருநெல்வேலி திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலை ஒரு எளிய மனிதரைப் போல தனது சைக்கிளில் சென்று மாநகராட்சி பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சைக்கிளில் ஆய்வு. நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட திருநெல்வேலி மண்டல பகுதியில் அமைந்துள்ள நெல்லை டவுன் மார்க்கெட் பகுதிக்கு இன்று காலை 8:30 மணி அளவில் மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சைக்கிளில் வந்தடைந்தார். சொகுசு வாகனங்களை தவிர்த்து நெரிசலான மார்க்கெட் வீதிகள் மற்றும் குறுகிய சந்துகளுக்குள்ளும் நேரடியாகச் சென்று கால நிலவரத்தை கண்டறிய அவர் சைக்கிளை பயன்படுத்தினார். குப்பைகளை அகற்ற உத்தரவு. ஆய்வின் போது மார்க்கெட் பகுதியின் பல இடங்களில் குப்பைகள் தேங்கிக் கிடப்பதையும் சுகாதாரமற்ற சூழல் நிலவுவதையும் மேயர் கண்டார். உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்ட அவர் தேங்கிக் கிடக்கும் குப்பைகளை போர்க்கால அடிப்படையில் அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அதிகம் கூடும் மார்க்கெட் பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், இதில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது என அவர் அறிவுறுத்தினார். தூய்மை பணியாளர்களுக்கு சிற்றுண்டி. இந்த ஆய்வின் சிறப்பம்சமாக அதிகாலையிலேயே பணிக்கு வந்து நகரை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை மேயர் ராமகிருஷ்ணன் சந்தித்தார். அவர்களின் உழைப்பை பாராட்டிய மேயர் பணியாளர்கள் அனைவருக்கும் தனது அன்பின் அடையாளமாக சிற்றுண்டி, வடை மற்றும் தேநீர் வழங்கினார். பணியாளர்களுடன் சகஜமாக உரையாடியவாறு அவர்கள் அமர்ந்து தேநீர் அருந்துவதை உறுதி செய்த மேயரின் இந்த எளிய அணுகுமுறை அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியடையச் செய்தது. இந்த ஆய்வின் போது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசி மணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மக்கள் பிரதிநிதியாக மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சைக்கிளில் சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்ததும் நெல்லை மக்களிடையே பாராட்டுக்களை குவித்து வருகிறது. நாளைக்கு நான் வரமாட்டேன், நாளைக்கு அங்கே போயிருக்கேன். எடுத்து அந்த உரமும் குட்டியாளர் அனுப்பிவிடு. மெயின் வடை கொடுத்தாங்க. வாரையா
வீடோட வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோயில் வேணுமா உங்கள்கிட்ட ஊறுகாய் வேணுமா காட்ட இல்லை நான் வந்து பார்த்து சூடாக இருக்கா எல்லாம் சூடாக வளர்ந்துட்டோம் நல்லா ஏன் புண்ணியம் முதல்வர் புண்ணியம் அவருக்கு தான் யார் யார் இருக்கா பாக்கி